இங்கேருந்து மார்த்தாண்ட லெவலுக்கு போவோம். 3/4 மணிக்கூர் 1 மணிக்கூர் ஒருக்கா பார்த்தா அப்புறம் அப்படியே வேறு தான். ஆனால் இப்போ இறங்கிற போல தோணும், ஆனால் இறங்காது, அப்படி போயிட்டே இருக்கு. ப்ரா எல்லாம் திறந்து தான் போட்டிருந்தேன் 2 நாள். இங்கே ப்ரா போட்டு ப்ரா இங்கே உள்ள ப்ராவுக்கு பாடு கஷ்டம் ஆகிட்டு தூக்கி போட்டு இப்போ இறங்கல. ஆமாம், അതിന്റെ പറവ തീർന്നു തന്നെ അതൊന്നും ഇറങ്ങി. ஆமாம், அதுவரை நமக்கு நிதானமும் பொறுமையும் நமக்கு வேணும். கரெக்ட். இல்லை இப்போ இறங்க நம்ம கண்டுபிடிச்சிட முடியாதுல்ல. நல்ல ஸ்பீடு കരാട്ടയിൽ ரொம்ப സാറിന് അതുപോലെ തന്നെ ഇവിടെ ക്ലാസ് എത്ര ക്ലാസ് ഉണ്ട് സാറേ? ക്ലാസ് നിറയെ ഉണ്ട്. ഇപ്പം ഒരു 10 കിട്ടുന്നുണ്ട്. 10 കരാട്ടെ ക്ലാസ്. ഇപ്പം മെയിൻ ആശാൻ, അതായത് മെയിൻ മാസ്റ്റർ സാറാണ്, ഡയറക്റ്റ് സാറാണ്. അപ്പോൾ ഏത് ബ്രൂസ് ഡ്രാഗൺ കരാട്ടെ അല്ലേ, അതിന്റെ മെയിൻ മാസ്റ്ററും അതിന്റെ ഇവിടുത്തെ കൺട്രോൾ എല്ലാം സാറിൻ്റെ കയ്യിലാണ്. ശരി. അപ്പൊ അതിന്റെ കുറച്ച് വീഡിയോസ് നമ്മളെടുത്തുണ്ട്, അതൊക്കെ ഞാൻ 43 വർഷം കൊണ്ട് ക്ലാസ് എടുത്തിട്ടിരിക്കുക. 44ാമത്തെ വർഷം ഇപ്പോൾ. ഇത് 44ാമത്തെ വർഷമാണ് ക്ലാസ് എടുത്തിട്ടുണ്ട്. അപ്പൊ അതിന്റെ വീഡിയോ ഒക്കെ എനിക്കറിയാം, ഞാൻ കണ്ട് വീഡിയോസൊക്കെ ഉണ്ട്. കാണിക്കാം, നമുക്കത് ഇതിനകത്ത് കാണിച്ചു കൊടുക്കും. അതായത് ഒരു പറവ വളർത്തുകാരി അതുപോലെ വൈദ്യ വൈദ്യം വന്ന് 34 വർഷം ആச்சு. അതും 34 വർഷം. ഒരു വൈദ്യ, അതായത് വൈദ്യശാല, ഇതിനകത്ത് മരുന്ന് ഒക്കെ കൊടുക്കുക, പല അസുഖങ്ങൾക്കുള്ള മരുന്ന് കൊടുക്കുന്ന സാർ ഒരു വൈദ്യരും കൂടെയാണ്. ആമാ. അപ്പൊ ഇത് പറയേണ്ട ഒരു കാര്യമാണ്. കളരി വിളയായിട്ടൊക്കെ അറിയാം. കളരി ഉണ്ട്, അതെ. വൈദ്യരാകുമ്പോൾ കളരി അറിഞ്ഞിരിക്കണല്ലോ, സിദ്ധ മരുத்துவத்தின் ആളാണ്. കളരി, കരാട്ടെ, അതുപോലെ പ്രാവ് വളർത്തല്. അടുത്തത് வந்து நான் வந்து யோகால வந்து துணை பேராசிரியர் முடிச்சிருக்கேன். ஒரு பட்டம் எடுத்துட்டு இல்ல, அது வந்து ஆசிரியர் முடிச்சு அடுத்து துணை பேராசிரியர் போனேன். பேராசிரியருக்கு போனோம். அது உடம்பு சரியில்லாதனால போகாதிருக்கணும். ஆமா, இனி போயிடுவேன். அது இப்போ சில புத்தக பயிற்சிகள் எல்லாம் இருக்கு, நான் பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து வெளியே 1-2 சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கினேன். ஆமா, யூனிவர்சிட்டிலையும் படித்தேன் 1 வருஷ கோர்ஸ் யோகால. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன். ஆமா, அதில் வயசான பிறகு தான் படித்தேன். അല്ല, മറ്റുള്ള ആൾക്കാരെക്കാളും സാറിന് ഈ ഒരു ഇത് ഉള്ളതുകൊണ്ട് കാര്യങ്ങൾ പെട്ടെന്ന് പഠിക്കാനും അതേപോലെ അത് പ്രവർത്തിക്കാൻ വർക്ക് ചെയ്യാനും സാധിക്കില്ല. അല്ല, അത് അവർ എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞിട്ടുള്ള ഒരു കാര്യമാണ്. എല്ലാത്തിനും സമാധാനമാണ്. മലയാളത്തിൽ പറഞ്ഞു നമുക്ക് സമാധാനം. இதேபோல் இப்போ என்ன பண்ணேன் என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு மனம் வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து என்னை வந்து அணுகியது கிடையாது. பையமாரு புறாவளத்த பையமாரு எல்லாருமே பேசுவா, அன்பான ஆட்கள் தான். ஆனால் என்கிட்ட அணுகி நீ ஒரு புறாத்தா அதை நான் வச்சிருக்கேன் அப்படியெல்லாம். கேரளாவில் உள்ள ஆட்கள் வந்து நிறைய ஆள், 100க்கு மேலே ஆள் என்கிட்ட அந்த புறா வாங்கி கொள்ளாம் சொல்லி ப்ரைஸ் வாங்கிட்டு கொடுத்த ஆளெல்லாம் பரிசு வாங்கிட்டு. ஆனால் இங்கே உள்ள ஆள் வந்து என்கிட்ட வந்து அப்படி நெருங்கிய வார அளவில் கிடையாது ஒருத்தருமே. அப்படி என்னென்னா, அந்த ஒரு ஆளுக்கு வந்து புறா கொடுத்தேன். அவன் 2 பந்தயத்தில் ப்ரைஸ் வாங்கினான். ப்ரைஸ் வாங்கினோடனே இது எனக்கு புறாயில் பிறந்து அப்படி சின்ன உடனே அவன் என்ன புறாயை ஒதுக்கின்னு சொல்லி ஒதுக்கிட்டான். அவன் வந்து நம்மகிட்ட எந்த அளவில் அவன் மனம் வச்சிருக்கான்னு பார்த்துருக்கேன். புறாவு யாருக்கு புறா இருந்தாலும் அவனுக்கு திறமையை கண்டு தான் அந்த புறா பறக்கிது. நம்ம எந்த புறா கொடுத்தாலும் அவன் முயற்சி பண்ணால் மட்டும்தான் புறா பறக்கும். மனசிலாச்சா? அப்போ எனக்கு புறா உனக்கு புறான்னு கிடையாது. அவன் கஷ்டப்பட்டாதான் அவனுக்கு முன்னேற்றம் வரும். அந்த புறாவுக்கு டைமுக்கு காட்ட முடியும். அப்போ எனக்கு புறான்னு சென்னை, அது எனக்கு புறா இல்லை. அது அந்த புறாவை அவன் பறத்தினோடனே ஃபஸ்ட்டு இங்கே வந்தது, 2 திருப்பி பிடிச்சி கொடுத்தேன். அதை தான் பந்தயத்துக்கு விட்டேன். அப்போ அது எனக்கு புறாயங்கன்னு அப்படி சின்ன உடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு. அப்படி உலகத்தில் வந்து ஒருத்தர் ஒரு புறாயை உருவாக்கி எடுக்க முடியுமா? இறைவன் உருவாக்கின புறாவை அது நம்ம திறமையில தான் அதை டைம் ஆக்க முடியும். அது யாருக்கு புறாக நெல்லி உண்டு, அப்படிதானா? அப்போ வந்து இப்போ வந்து நான் என்ன பண்ணேன், எல்லா பையன் நல்ல அன்பான பையன் இருந்தேன். இந்த புறா வளர்த்திய பையன் இருந்தேன். நம்ம அப்போ அவனுக்கு எல்லாம் 1-2 கொடுக்கணும் அப்படியெல்லாம் ஒரு ஆசை உண்டு. ஃப்ரீயாக கொடுத்தவன் நல்லா வந்து கரெக்டாக அந்த புறாயை வச்சிருக்க மாட்டாங்க. ஐயமத்த புறா தான் தந்திருப்பான். அப்படியெல்லாம் அந்த சிந்தை இருக்கும். அதனால வந்து நான் குடிக்கிறது கிடையாது. அவனோட இப்போ வந்து லேசாக அணுகுனா இந்த புறா கொள்ளலாம் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 புறா எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நிறைய பேர் கொடுத்துருக்கேன் நம்ம ஏரியாவுக்குள்ள.
கொடுத்தீங்கன்னா 2-3 தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் திருப்பி என்கிட்ட கேட்ட ஆள்கிட்ட கொடுத்தது கிடையாது. ஏன்னா புறா என்கிட்ட இருக்குது, ஆனால் நான் குடிக்கிறது கிடையாது. இப்போ என்கிட்ட இல்லை, அப்புறம் பார்ப்போம் அப்படியெல்லாம் சொல்லுவேன். தெரியுதா? ஆனால் நல்ல பைசா கேட்பேன். அந்த எனக்கு ஏற்றபடி பைசா தந்தால் மட்டும் தான் குடிக்கிறது. கொடுத்துட்டு அதை அடுத்தது பெரிய அளவில் முயற்சி பண்ண மாட்டேன். அவன் தாரதை அப்படி வாங்குவேன். அப்படி கொடுக்கணும்னு ஒரு முடிவில் கொடுக்க முடியாது அந்த புறாவை. தெரியுதா? அவன் இப்போ நிறைய ஆளுக்கு கொடுத்துருக்கேன். ஏதேசம் உள்ள ஆளுக்கெல்லாம் 2 புறாயெல்லாம் இருக்கும். காரணம் என்னென்னா அந்த புறாயை பார்க்கும்போது எனக்கு ஓர்மை இருக்கும். அவனுக்கு ஞாபகம் இருங்க, என்னுடைய ஓர்மை இருக்கு. அதுக்கு வேண்டி மட்டும் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். மற்ற ஆளுக்கு புறாயாக்கும். அப்போ ஐயமத்த புறா கொடுத்தாச்சுன்னா நம்ம ஓர்மையை மறப்பான். அதனால நல்லது தான் குடிக்கிது எப்போவுமே. அப்படி கொடுத்துருக்கேன் நிறைய ஆளுக்கு. இல்லை, കേരളത്തിൽ നമ്മളെ തിരുവനന്തപുരത്ത് തന്നെ ഒരുപാട് പ്രാവുകൾ സാർ കൊടുത്തിട്ടുണ്ട്. உங்களுக்கு இப்போ வந்து கூட அங்கே 21 மணிக்கிறோ 25 மணிக்கிறோ என்ன பறத்தின அங்கே இல்லை அந்த டீமில் என்ன புறா உண்டு நிறைய. ஆமாம், அവിടുത്തെ പേരപടി ഇവിടെ ബാലനവരം இல்லை அந்த ஏதோ ஒரு വെള്ളക്കടവിൽ அங்கே കേരള തിരുവനന്തപുരം താണ്ടിയാ. ഇവിടെ ഒരുപാട് സ്ഥലത്ത് ഇപ്പം നല്ല ടൈമുകൾ പറഞ്ഞിട്ടുണ്ട്. அதில் ஒரு ஆள் பறத்துனது எனக்கு என்னுடைய ஒரு பெட்ட புறாவு. அடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஆண், அதுக்குள்ளே குஞ்சு தானே சொல்லியிருந்து. அப்போ கருப்பு கண்ணாகும். இந்த என்ன இருக்குல்ல, எப்போமாவது இருக்க அந்த கருப்பு கண்ணுலாம். முன்னால் வந்து இந்த ஐட்டத்தில் அவ்வளோ கருப்பு கண்ணு தான் வச்சுருந்தேன். அது இப்போ மாற்றி இப்போ மஞ்சள் கண்ணு கருப்பு கண்ணு அப்படி மிக்ஸ் செய்து மாற்றி. ஆமாம், மாற்றி வச்சுருக்கேன். அந்த இந்த ஐட்டத்தில் தான் இவர் இந்த ஐட்டத்தில் புறா கேட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு ஆணு தெரியல, நானும் இருக்குது. ஆனால் நமக்கு குடிக்க அளவில் இல்லை, 2 ஆணு தான் இருக்குது. அதனால கொடுக்கல அப்படி. നിങ്ങൾ എത്ര പ്രാവ് വെച്ച് ഇപ്പോൾ പറത്തണുണ്ടോ? ഇപ്പോൾ വൈരി സീസണാണ്, പ്രാവ് ഉണ്ടോ? கொஞ்ச நாள் கொண்டு வச்சிருக்கேன் புறா. எவ்வளோ நாள் வருஷம்? എത്ര വർഷം ഇருக்கு? പറത്താൻ തുടങ്ങി 7 വർഷം കൊണ്ട് പ്രാവ് ഉണ്ടോ? ഇപ്പൊ അടുത്ത് ഇനിയിപ്പോ ഒരു ടൂർണമെന്റ് ഒക്കെ ചേർന്നു. സാറൊന്ന് മനസ്സ് വെച്ച് കഴിഞ്ഞാൽ നല്ലൊരു ടൈം പറപ്പിക്കല്ലേ. അപ്പൊ നീ മെനക്കെടണം, കുറച്ച് റിസ്ക് എടുക്കണം. അതന്നെ പറക്കും. അല്ല അത് നേരത്തെ പറഞ്ഞല്ലോ, അത് പറഞ്ഞാലും നമ്മൾ അതിനെ കൺട്രോൾ. ഇവനക്ക് ഉങ്ങളെ പോലെ 3 നാൾ കളിച്ചു വന്നതാ. അപ്പൊ ഞാൻ പറഞ്ഞ മനസ്സിലായില്ലേ? അങ്ങനെ വരുള്ളൂ. 3 നാൾ കളിച്ചു വന്നത് കറക്റ്റ് തന്നെയല്ലേ? അത് ഏരിയ കംപ്ലീറ്റ് പഠിച്ചിട്ട് തിരിച്ചു വരും. ആമാ, അടുത്ത് ഒരെണ്ണം പോകാം. മിനിമം ഒരു 2 നാൾ 3 നാൾ കളിച്ചാൽ വീട്ടിൽ വരുള്ളൂ. അവര് അന്ന് ഒരു വാക്ക് പറഞ്ഞിട്ടുണ്ട് എൻ്റെ അടുത്ത്, തോക്കിന്ന് ഉണ്ട പോകും പോലെ പോകുമെന്ന് പറയുന്നുണ്ട്. ഇല്ല സാറേ, അന്ന് പറഞ്ഞാണ് എൻ്റെ അടുത്ത്. ഒരു പോക്കങ്ങ് പോകും. ഒരു ദിവസം കാണ വെച്ചാൽ മറു ദിവസം വരും, 2ാം ദിവസം വരും, ഈവനിങ് ഒക്കെ വന്നിട്ട് പോകും, 3ാം ദിവസം വന്നിറങ്ങും. നമുക്ക് അപ്പൊ അങ്ങനെ തന്നെ. അപ്പൊ ഞാൻ വന്നിറങ്ങും. പക്ഷെ ഒരു പ്രാവശ്യം നമ്മൾ റിട്ടേൺ വന്ന് ഇറങ്ങിയാൽ ധൈര്യമായിട്ട് പിന്നെ പറത്തും. പിന്നെ ഒരു കുഴപ്പമില്ല, കറക്റ്റാ വന്നിറങ്ങും. ഞാൻ പറത്തുന്നതെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ ഇതേപോലെ ഈ 2 ബിൽഡിങ്ങിന്റെ ഇടയ്ക്കാണ് എന്റെ ലോഫ്റ്റ് ഉള്ളത്. അവിടെ പ്രാവ് കറക്റ്റായിട്ട് അതിന്റെ ഇടയിൽ കറക്റ്റായിട്ട് പ്രാവ് വന്നു. മാസം തരുമായിരുന്നു ഒരു കൂട്ടിലുള്ള പ്രായം. ഇത് നല്ല പ്രായമായിട്ട് ഇങ്ങനെ വന്ന് തരുമായിരുന്നു. നമ്മൾ പ്രായം ശരിയാവില്ല. അപ്പൊ അത് തന്നെയാണ് തരുമായിരുന്നു. പറത്തി പാരിക്കാണ് നല്ല പറ. இல்ல பிடிச்ச புறா வருமா விட்ட புறா எனக்கு வச்ச மாட்டேன். ஒரு புறா உள்ள கூட்டில் போடி யாரு எடுத்து നല്ല പൈസ വിട്ടിരുന്നാங்க. സാറേ, ഹോമറിലോട്ട് പിന്നെ എങ്ങനെയാണ് വന്നത്? ஹோமர் வந்து நிறைய நாள் கொண்டு வச்சேன் நான். அப்படி ஒரு ஆசை. அது வந்து ஒரு 30 வருஷம் கொண்டு வச்சிருக்கேன். 30 வருஷம்? 30 வருஷம். ஒரே ஒருக்கா தான் சாம்பியன் அடித்தேன் 30 வருஷத்துல. 30 வருஷத்துல ஒரு சாம்பியன் ஆயி ஒரே ஒருக்கா தான் சாம்பியன். அப்போ சாம்பியன்னா 30 வருஷமா வந்து பல லட்சம் ரூபா செலவு எனக்கு. செலவு அந்த ஹோமர் நமக்கு அது கண்டினியூ அது கொண்டு போனீங்க நல்ல செலவாகும். அது ஆமாம், பந்தயத்துக்கு விட்ட சமயத்தில் வந்து கணக்கு பார்க்கும்போது 70,000 ரூபா செலவாயிரும். ஆமாம், டூர்னமெண்ட்டு விட்டு அந்த சாம்பியன் அடிக்கக்கூடிய டைம் 70,000 ரூபா எனக்கு செலவாகிருந்து மொத்தத்திலேயே. പറവപ്രാവ് വളർത്താനും ചിലവാകും. പക്ഷെ എന്നാൽ ഈ പറയും പോലെ അല്ല. ஆமாம், இது நல்லா എന്തുകൊണ്ടും പറവപ്രാവ് തന്നെ. ஆமாம், பெட்டர். ஆமாம், இது இது செலவு. இது நம்ம ஒரு கால சாம்பியன் அடிச்சேன்னு ஒரு ஆசை வந்துட்டு எனக்கு. வளர்த்தாச்சு അത് ഡിസ്റ്റൻസ് പ്ലസ് ടൈം. അതായത് എത്ര ഷോർട്ട് ടൈമിൽ വന്ന് ഇത്ര ഡിസ്റ്റൻസ് എത്ര കുറഞ്ഞ സമയത്ത് വന്ന് ചേരുന്നു. ഇത് வந்து என்னன்னா இதுவும் பிராக்டிஸ் தான். நம்ம இப்போ 1 கிலோமீட்டர் അതുപോലെ കൂടുതൽ ஸ்பீடு வரதுக்கு வந்து மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல விட்டு அப்போ ஸ்பீடு வரும். அப்படி தான் வரணும்.
அப்படி வந்தாச்சுன்னா தான் அது ஸ்பீடாக வந்து சேரும் இங்கே. ஆமாம், ஸ்பீடு செலவு கூடுதல். அது மட்டும் கிடையாது, அதை பழக்கணும். கூட்டுக்குள்ளே யாரும் ഡിസ്റ്റൻസ് കൂടെ ചിലവ് കൂടിക്കൊണ്ടിരിക്കും. അതായത് 100 കിലോമീറ്റർ ഡിസ്റ്റൻസ് ആകുമ്പോൾ പിന്നെ അതേപോലെ നമ്മളിപ്പോ ഒരു സൈഡല്ലല്ലോ സാർ, 2-3 സൈഡിൽ പോയിക്കൊണ്ടിരിക്കും. அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அளவுல டைம் நமக்கு வேணும். അതുപോലെ പിന്നെ വണ്ടിയിൽ കൊണ്ടുപോകണമെങ്കിൽ അതിന്റെ ചെലവ് ഡിസ്റ്റൻസ് എല്ലാം നമ്മൾ നോക്കണം. அது கூட ஒராளை கூட்டிட்டு நிறைய ரூபா செலவும். 70 ரூபா நான் சொன்னேன் இல்லை, 70 ரூபா செலவு. ഇതിപ്പോ ടോട്ടലി എത്ര ഡിസ്റ്റൻസ് സാറിന് പറഞ്ഞിട്ടുണ്ട്? எனக்கு வந்து 1000 பிறந்திருக்கு. 1000 പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஆமாம், 1000 வந்துருங்க. ஆமாம், 1000 ഡിസ്റ്റൻസ് പറഞ്ഞ ഒരാളാണ്, ചാമ്പ്യനാണ്. ஆமாம். அப்போ வந்து உடம்பு சரியில்லை இருந்ததுனால எல்லாம் ஒதுக்கிட்டோம். അന്ന് ഞാൻ വരുന്ന സമയത്ത് ബെൽജിയം பெல்ஜியம் இருந்து இப்போ ஒரு புறா 2-3 புறா இருக்கு ബെൽജിയത്തിലുള്ള. ஆமாம், பெல்ஜியத்தில் ஒரிஜினல் வராது. ஒரிஜினல் நம்ம ப்ராக்கியோட கிராஸ் பண்ணாதான். ക്രാസ് പണി വരും. ஆமாம், ஆமாம். നമുക്ക് ഹോമറിനെ കുറിച്ച് വലിയ ഗ്രാഹ്യമില്ല. 1-2 പേരൊക്കെ തന്നെ അറിയാം. ചെക്കർ, ബ്ലൂ ചെക്കർ. പിന്നെ ഇതുപോലെ സാറിൻ്റെ അടുത്ത് വന്ന് കണ്ട് അതുപോലെ ബെൽജിയം അതിനെ കാണിച്ചെന്ന് പറഞ്ഞെന്നാണ്, ഇത് ഇന്നതാണ്, ഇത് ഇന്ന പ്രാവാണ്. പിന്നെ എനിക്ക് അന്ന് ഈ ഹോമറിൽ ഒരു ഐഡിയ ഇല്ലാത്തതുകൊണ്ട് ഇതിലേക്ക് കേട്ട് ഇതിലേക്ക് പോകും. പക്ഷേ പറവപ്രാണിയാണെങ്കിൽ നമുക്ക് ഭയങ്കര മൈൻഡാണ്. ഞാൻ പറയണ ഓരോന്നും ഞാൻ കറക്റ്റായിട്ട് ക്യാച്ച് ചെയ്താൽ അങ്ങനെയാണ് കാര്യങ്ങൾ. ഇവിടെ ഇപ്പം ഹോമർ 2-3 പ്രാവേ ഉള്ളൂ. ஹோமர் வந்து இப்போ ஒரு 50 புறா இருக்கு. 50 പ്രാ ഉണ്ട്. 30 புறாய்க்கு மேலே ബെൽജിയത്തിലുള്ള മാത്രം 3 புறா இருக்கு. അത് ഒരു 10 പറഞ്ഞ ഇപ്പോഴും. ஆமாம், அது நல்ல ஸ்டைலாக இருக்கும் பார்க்க. അത് നല്ല, അതാണ് ഞാൻ എനിക്ക് മെമ്മറിയിലുള്ളത്. നല്ല കാണാൻ നല്ല ഭംഗിയാണ്. நல்ல ஸ்டைலாக இருக்கும் பார்க்க. அதுவும் நல்ல சென்சிட்டிவ். அதில் ஒரு பட்டா இருக்கு. நான் ஃபோட்டோ எடுக்கலாம், எடுத்து பார்த்தியல்ல, இப்படி தான் இருக்கு. ഇത് കുട്ടിയല്ലേ സാർ? குட்டி குட்டி. ഓ, സൂം ചെയ്ത് കാണിച്ചു. ഇത് ഹെഡ് എല്ലാം ഒരു கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ചെറുതിലേ നമ്മളൊരു വലിയ പറവപ്രാവ് ഒരു 5-6 വയസ്സായ മെയിൽ എങ്ങനെ ഇരിക്കും അതുപോലെയാണ് അതിൻ്റെ ഹെഡ് അല്ലേ? ചുണ്ടെല്ലാം നല്ല ഇതായിട്ട്. இது பெரிய பார்வை பத்தில டிஸ்டன்ஸ் அதான் அதுல உள்ள ஹோமர் எக்ஸ்பிரஸ் வேலை அப்படிதான் இருக்கு. நம்ம எந்த இடத்துல எடுத்தாலும் இது வெளியிலேருந்து முட்டை கொண்டு வந்து அந்த குஞ்சை ஒரு ஆளை கொடுத்துருந்தேன். நான் இப்போ வந்தப்புறம் வாங்கி அதுக்கு எடுத்த குஞ்சு. ஓ, ஆமாம். ஒரு ஆண் அதில் இருக்குது, நல்ல ஆண். இதே போல் இருக்கு, இதுக்கு மூத்தது. സാർ ഈ പഞ്ചായത്തിൽ ആദ്യം സർട്ടിഫിക്കറ്റ് കിട്ടുന്ന ഏത് വർഷമാണ്? ചെറിയ പറവായിരുന്നാലും வந்து பங்க கேரளா பந்தேன். കേരള പഞ്ചായത്ത് NBFI. ஆமாம், அதில் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்சது. அது சரி. அது 12 மணிக்கூர் தான். 12 மணிக்கூர். എത്ര വർഷം വരും அது? அதெல்லாம் வந்து ஒரு எனக்கு ஒரு 15 வயசு ആ ടൈമിൽ. ஆமாம், വർഷം കുറച്ചായി. ஆமாம், 15 வயசில். அதுக்கப்புறம் எனக்கு எப்போவுமே 12 மணிக்கூருக்கு மேலே எப்போவுமே பறத்திடும். 13 மணிக்கூர். ഇത് കൂടുതൽ ആ സമയത്ത് അൺലിമിറ്റഡ് ഒന്നും ഇല്ലല്ലോ സാർ? അപ്പോൾ ഡേ പറയണല്ലേ? ஆமாம். அப்போ நான் ப்ரைஸ் வாங்க போகும்போது நான் தான் சின்ன பேலாக இருப்பேன். ആ സമയത്ത് ചെറുതായിരുന്നു. ஆமாம். அப்போ வந்து பெரிய ப்ரைஸ் கிடையாது. 1000 ரூபா கேஷ் ப்ரைஸ். 1500 ரூபா ஒரு சர்டிஃபிகேட் இப்படி தருவாங்க. கபடி ப்ளஸ் இது எங்க விளையாட்டு நடந்தாலும் ஓடிடும். கூட ஒரு ஆள் வந்தா அந்த ஆளுக்கு கூட பைசா எல்லாம் கொடுத்து அந்த பைசா தீர்த்துட்டு தான் வரும். ஆமா, நமக்கு அதனை கூட അങ്ങനെ കൊണ്ടുവരും. ஆமா, என்ஜாய். உங்களுக்கு மற்ற ஆளை தெரியுமா? ஸ்ரீனிவாசன். ஆளை பார்த்துருக்கா? அவர்கிட்ட தான் ப்ரைஸ் வாங்கினதான் அந்த சர்டிஃபிகேட் என்ன இருக்குல்ல, அதான் அவர்கிட்ட வாங்கினதான். ஆமாம். அப்போ எத்தனை வருஷம்? 96னா தோணுது. 96, 2006, 2016, 2026, 30 வருஷத்துக்கு പിന്നെ പിന്നെ കുറേ വർഷം കഴിഞ്ഞതിന് ശേഷം, അതായത് പിന്നീട് സാർ ടൂർണമെന്റിന് ഒരുപാട് കോൺസെൻട്രേഷൻ കൊടുത്തില്ല. ஆமா അല്ലേ? ஹோமர்லோட்டான നിങ്ങൾ കൂടുതൽ തന്നെ ഇതിലെയും வந்து நம்ம நிறைய பிசினஸ் காரியம் இருக்கிறதுனால கராட்டே கிளாஸ் உண்டு, சாய் கிளாஸ் ഉണ്ട്, പിന്നെ ഈ വൈദ്യത്തിന്റെ ഉണ്ട്. அதனால கொஞ்சம் ஆளு இந்த பாக்குகையில ஆளு വരും. ആള് ഇല്ല. അല്ല, നിങ്ങൾക്ക് ഇവിടെ വൈദ്യശാലയിൽ ആള് വരാം. കരാട്ടെ ക്ലാസ് എല്ലാം എടുക്കണ എല്ലാം ഒൻ മനുഷ്യമാണ്, ഒറ്റ ആളാണ് ഇതെല്ലാം അറൗണ്ട് ചെയ്യണത്. എപ്പോഴും വന്നാലും ഞാൻ ഇവിടെ വരുമ്പോഴൊക്കെ സാർ വേറെ സാധാരണ ഏതെങ്കിലും ലോഫ്റ്റിലേക്ക് പോകുമ്പോൾ ആരെങ്കിലും ഇതുപോലെ കാണും. இப்போ வந்தாலும் சார் கூட ஒத்திக்கு என்ன ரெஸ்ட் கம்மி, நம்ம எல்லாரும் அப்படிதான், ரெஸ்ட் கம்மி தான். இது அதில் ஒரு இப்போ என்ன பையன்மாரெலாம் இருக்கேன், இவங்க எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணால் நல்ல படத்துக்கு தான் உண்டு. அது சப்போர்ட் பண்ணணும். நைட்டு வந்து சப்போர்ட் பண்ண. இப்போ சப்போர்ட்டுக்கு நேற்று ஒரு பையன் வந்துருந்தான் இதில் பக்கத்தில். அவன் வந்து நான் இந்த உடம்பு சரியில் இருக்கும்போது கூட க்ளீன் பண்ணி தர நிலையே நல்ல பறந்த பிராயம் களவண்டுட்டு போயிட்டான். களவண்ட உடனே விட ஒன்றும் செய்யலை. அவங்களை எத்தனை 1000 ரூபா லட்சம் விடவே மாட்டேன். இப்போ பிராயம் வாங்கினேன்.
அப்படின்னா அப்போ உண்மையாட்டு யாரையும் ஏற்ற முடியல. ஆமா. மனசிலாச்சா? அவன் இங்கே ராத்திரி ஒரு 10-12 மணி வரை இங்கே கூட இருந்து பார்த்துட்டு இருந்துட்டு அப்படி பறந்த பிராயக்கெல்லாம் வந்துட்டு போயிட்டான். അപ്പം பார்த்துலங்க ഒരു ദിവസം ഞാൻ നാഗർകോവിൽ പോയിട്ട് വരുമ്പം 6 മണി കഴിഞ്ഞു. ഞാൻ സാറിനെ വിളിച്ച് ഒരു ദിവസം ഇതുവഴി വന്ന സമയത്ത് ഞാൻ അവിടെ ഇറങ്ങിയിട്ട് ചാവി വണ്ടിക്കുള്ള വെച്ച് ചാവി വണ്ടി അടച്ച്. ഞാൻ നോക്കിപ്പെട്ട ഇവിടെ സ്വാമിയാറുണ്ട്, സാറുണ്ട്. അപ്പനെ വിളിച്ച് ഒരു സാർ ഇവിടെ നിന്ന് വേഗം വന്ന് പിന്നെ വേറെ ആരെയൊക്കെ ഫ്രണ്ടിനെയൊക്കെ വിളിച്ച് വേറെ ചാവി കൊണ്ടുവന്ന് ഓപ്പൺ ചെയ്ത് ചാവി എടുത്തത്. എന്നിട്ട് ഞാനും സാറും കൂടെ നേരെ ഇവിടെ ലോഫ്റ്റിൽ വന്നപ്പോഴത്തേക്കും ഒരു പ്രാവ് പറക്കണം, ഒരേ ഒരു പ്രാവ് പറക്കണം. അപ്പോൾ ഒരു ട്യൂബ് അന്ന് ഈ ട്യൂബ് തന്നെ തോന്നും, ഈ ട്യൂബ് ഉയരമായിട്ട് ഇവിടെ വെച്ചിരിക്കുന്നു. സാർ ഇതിന്റെ മുകളിൽ ഇങ്ങനെ എടുത്ത് എവിടെയോ വെച്ചിട്ട് പറഞ്ഞ് ഇനിയിപ്പോൾ എന്തായാലും ഇതിനെ ഇറക്കിയിട്ട് പോകാമെന്ന് വിചാരിച്ചാൽ നടക്കൂല, അത് എപ്പോഴാவது അത് വന്ന് ഇറങ്ങുമ്പോൾ വെട്ടം വേണമല്ല എന്ന് പറഞ്ഞ് വെച്ചിട്ട് പോകുന്നത്. ഞാൻ അവിടെ കുറേ സംസാരിച്ച് 7 മണിയെല്ലാം കഴിഞ്ഞു അന്ന് ഞാൻ പോയപ്പോൾ. അപ്പോൾ ഇത് ഇതിൽ വെച്ചിട്ട് പോയി. അപ്പോൾ സാറ് പറഞ്ഞൊരു കാര്യമുണ്ട്, ഈ പ്രാവ് പിന്നെ വെട്ടി പറത്തിയ സമയത്ത് ഇതോ അവിടെ പോയി വീഴുന്നു, അവിടെ എവിടെയാണ് സാറ് ആ പ്രാവ് പോയി വീണത്. എന്നിട്ട് വീണ്ടും എടുത്തിട്ട് പറക്കൂല, കുറച്ച് പോലും ഓർമ്മ ഉണ്ടോ സാറിനത്? ഒരു പ്രാവ് അതായത് പറന്നപ്പോഴത്തേക്ക് അതിന് ഒരു ഇൻട്രസ്റ്റ് ഇല്ല. പ്രാവ് ലൈനേജ് പറവ ലൈനേജ് എന്നാൽ മടി പിടിച്ച്. അതുകൊണ്ട് സാറ് പറഞ്ഞു തന്ന പോലെ വാക്കാണ്, അത് പറക്കൂലെങ്കിൽ നമ്മൾ വീണ്ടും അതിനെ എന്ത് ചെയ്യുക, പറത്തി അരമണിക്കൂർ 1 മണിക്കൂർ അല്ലെങ്കിൽ 10 മിനിറ്റ് 20 മിനിറ്റ് അങ്ങനെ പറത്തി ആ പ്രാവാണ് അവിടെ നിന്ന് പറക്കണത്. திலகன நல்ல லைனேஜ் தான் பறக்கும். ஆனா அதுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். ஆமா, அதை கொண்டு வரணும். പിന്നെ പ്രാവ് எப்படி பறக்கன்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் பறந்துட்டே இருக்கும். 1 மணிக்கூர் 2 மணிக்கூர் திடீர்னு 3 மணிக்கூர் 5 மணிக்கூர் 7 மணிக்கூர்னு போயிடும். அதான் பிரச்சனை. அடுத்தது புஷ்கன ஃபுல்லா போயிடும். ஆமா, വെള്ള സെറ്റിന്റെ പറവ് എങ്ങനെയാണ്? വെള്ള സെറ്റ് നല്ല പറക്കും. സ്റ്റാർട്ടിങ്ങിലും கொஞ்சம் அப்புறம் விழுந்து தான் வரும். ஆமா, പക്ഷെ ഒരു പ്രാവശ്യം വീഴുന്നാലും വന്നു കഴിഞ്ഞാൽ പിന്നെ വരും. 2 ലൈനേജും സാർ ഇപ്പൊ പറഞ്ഞിട്ടുള്ള ലൈനേജ് രണ്ടും ഏകദേശം ഒരേപോലത്തെ സെറ്റപ്പ് തന്നെ അല്ലേ? വർക്കെല്ലാം ഒരുപോലെ തന്നെ, വ്യത്യാസമൊന്നുമില്ല. മാറ്റമായിരിക്കും. അത് നമ്മളിപ്പോ ഒരു പേരെടുത്തിട്ട് അതിന്റെ കുട്ടി എടുത്തു കഴിഞ്ഞാൽ 2 കുട്ടിയും വേറെ വേറെ തന്നെ വരും. ഇപ്പൊ സാർ കാണിച്ച പോലെ തന്നെ വരും. ഒന്ന് കുറച്ച് ഡാർക്ക് കളറും ഒന്ന് കുറച്ച് സംബന്ധമില്ലാത്ത പോലെ വരും. നീക്കിടാൻ അങ്ങോട്ട് ഇപ്പൊ നിറയുണ്ടോ? പ്രാവ് എത്ര ഉണ്ട്? അത്യാവശ്യം ഉണ്ടല്ലേ? അതായത് സാറേ, പുതിയ പറത്തുകാർക്ക്, അതായത് നമ്മളെ വീഡിയോ കാണുന്ന പുതിയതായിട്ട് പറത്തുന്ന ഒരുപാട് പയ്യന്മാരുണ്ട്. സാറിന് അവർക്ക് പറഞ്ഞു കൊടുക്കേണ്ട, അതായത് ഒരു ബേസിക് പാഠം എന്തിനാണ് സാറിന് പറഞ്ഞു കൊടുക്കാൻ പറ്റുന്നത്? പറത്തக்கூடிய ആളുകൾ, അതായത് പുതിയ പറവ, അതായത് പഴയ ആൾക്കാരില്ല, പുതുസാ പറത്തக்கூடிய நிறைய பசங்க இருக்காங்க நம்ம வீடியோ பார்க்கறது. புதிய பறத்தக்கூடிய ஆளுங்க வந்து புறாவை எப்படி, அதாவது ஒரு பட்டாவை எப்படி நம்ம முதல்ல பறவை முதல்ல வந்து பட்டாயை வந்து நம்ம தரையில ஒரு 10-15 நாள் திறந்து விட்டு அதுக்கப்புறம் அது மோட்டருக்கு போயிட்டு வர்றது போல ஒரு 10 நாள் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் லேசாக 1 ரவுண்டு 2 ரவுண்டு புறாயை திறந்து விட்டு லேசாக விரட்டிட்டு புறாயை திறந்து விட்டுருணும். விட்டு அப்படியே இறங்கும் 2-3 நாள் அந்த இடம் பழகிடும். அதுக்கப்புறம் இறங்கும். ஆமாம் ஆமாம். ഈ തറയിൽ വിടണമെന്ന് സാറ് പറയണതിൻ്റെ വേറെ വിഷയമുണ്ട്. അപ്പോൾ എനിക്ക് ഇപ്പോൾ ആ ഒരു കാര്യം ഓർമ്മ പറഞ്ഞതെന്ന് പറഞ്ഞു കഴിഞ്ഞാൽ, പ്രാവ് വരും, ഇങ്ങനെ വരും, ചവിട്ടൂല. വീണ്ടും തറ, നിനക്ക് അങ്ങനെ അനുഭവം ഉണ്ടായിട്ടുണ്ടോ? പ്രാവ് ചവിട്ടൂല, പ്രാവ് ഇങ്ങനെ വരും, വീണ്ടും പൊങ്ങി പോകും. പ്രാവ് ഒരു വിധത്തിൽ പ്രാവ് തറ ചവിട്ടൂല. അതുകൊണ്ടാണ് ഇപ്പോൾ സാറ് പറഞ്ഞത്, തറ വിട്ട് പഴകി കഴിഞ്ഞാൽ ആ പ്രശ്നം അങ്ങ് മാറും. തറ ചവിട്ടൂല പ്രാവ്. ചില പ്രാവുകൾ അങ്ങനെ. இப்போ நான் வந்து பழக்கியது தரையில தான் விட்டுருப்பேன். நிறைய நாள் தரையில விட்டுருப்பேன். தரையில விடக்கும் முன்னால் அது பறக்கக்குள்ள தன்மை வரும். ஊக்கடிச்சிருவேன். ஊக்கடிச்சிட்டு தரையிலே விட்டுருப்பேன். தரையில விட்டுட்டு ஊக்க கலத்துவேன். கலத்துன ஒரு புறா போனாலும் தரையில தான் இறங்கும். இங்கே மேலே கூட இறங்க விரும்பாது, தரையில இறங்க தான் விரும்பும். அப்படிதான் பழக்கணும். അപ്പം മരുന്നുകൾ എന്തെങ്കിലും മെഡിസിന് പച്ചില സാറിപ്പോൾ വൈദ്യശാലയിൽ കേട്ടിരിക്കുന്നുണ്ട്, പ്രാവിന് അങ്ങനത്തെ മരുന്നുകൾ കുറച്ച് കൂടുതൽ കൊടുക്കും? ഇല്ല அப்படியெல்லாம் குடிக்கிறது கிடையாது. இல்ல சுத்தமான தண்ணி, கால்சியம், விட்டமின் ஐட்டம் கொடுத்தாலே நோய் வராது. അടിസ്ഥാനം പക്കായ പിന്നെ വേറെ പ്രശ്നമില്ലെന്നാണ് സാർ പറയുന്നത്. ஆமா, விட்டமின் மருந்தெல்லாம் கொடுத்தா ஒன்றும் செய்யாது. கால்சியம் எல்லாம் கொடுத்தா பிரச்சனை இல்லை. பி காம்ப்ளெக்ஸ் கால்சியம். ஆமா.
அதில் குளிச்சக்கு தண்ணி വെച്ച് കൊടുക്കണം കുളിക്കേക്ക്. പന്തയം പറത്താനായിട്ട് ഇപ്പൊ അടുത്ത പ്രാവശ്യം സാറിന് പന്തയം പറത്തണം. ഈ പ്രാവശ്യം എടുക്കുന്ന കുഞ്ഞുങ്ങൾ അടുത്ത പ്രാവശ്യത്ത് മാക്സിമം നല്ലതായിട്ട് ഉപയോഗിക്കാൻ നല്ലതായിരിക്കും. നല്ലായിരിക്കും. അതാണ് ചെയ്യാനുള്ളത്. ആമാ അത് ഫുൾ ട്രക്ക് പുറകെ വിടണം. അതെ. അപ്പൊ അതിന്റെ ഫുൾ പറവ് എങ്കിൽ പോയി വിളന്തരാം. മനസ്സിലാച്ചാ? ഫുൾ ട്രക്ക് ആദ്യം തരം நம்ம கரெக்டாக வச்சு தண்ணியில் முக்கி கரெக்டாக விட்டுறணும். வெளியே விடம்போ எல்லாம் தண்ணியில் முக்கி விட்டா வெளியே எங்கேயும் எழுப்பி போய் விழாது. நம்ம தண்ணியில் முக்கி விட்டு ஃபுல் ட்ரக் ஆன பிறகு கரெக்டாக இறங்கி. ஆமாம். அப்போ அதிൻ്റെ ഈ റെക്കിനൊക്കെ നല്ല സ്ട്രോങ് ആവും. ஆமாம், ஸ்ட்ராங் ஆகும். எல்லாமே நம்ம விட்டா என்ன எங்கேயாவது போய் விளிய இடத்துல இருந்து எழும்பி வராது. ரெக்கு பிரச்சனை ஆகிடும். அதுக்கு கடுக்கும். ரெக்கு കടപ്പ് വന്ന ഉടനെ അത് എനിക്ക് അത് വിളുന്നത് അതിൽ அப்படியே இருக்கும். റെക്ക് ആട്ടി ഈ ചില പ്രാവുകൾ ഒരുപാട് വിളിച്ച് നമ്മളടുത്തൊക്കെ ചോദിക്കുന്നത് കാരണം ചില ഈ ഷോൾഡർ വീണു ചില പ്രാവ് അത് മോദി ചില ആളുകൾ ചില ഇത് അത് ഒരു ടൈമും ഒരു നേരം அதுக்கு தணுப்பு சூடு நல்லா ஏற கொட்டி டைம் வாதம் வராது. வாதம் வந்தோடனே அப்படியே இருக்கும் ஒரு ரெக்கு. മനസ്സിലായി? அது நம்ம தெரியாம விட்டமைக்கு அப்படியே விழுந்துடும். அது மேக்சிமம் அது சரியாகி வரது கஷ்டம். அது கடைசி கட்டத்துக்கு தான் வரும். பெரிய ப்ராஜெக்ட். ഇത് ഹോംവർക്കിന് ഇങ്ങനത്തെ പ്രശ്നം വരണോ സാർ? ഹോംവർക്കും എല്ലാ പ്രാക്ടിക്കും അത് இந்த இடம் வந்து கரெக்டாக கட்டியாயிருக்கும். ഇറക്ക് കട്ടിയായിരിക്കും. അപ്പം ഇപ്പോൾ ഒന്ന് രണ്ട് പേര് എൻ്റെ അടുത്ത് വിളിച്ച് ചോദിച്ചിട്ടുണ്ട് ഈ ചിറകിൻ്റെ ഈ അടിഭാഗത്ത് തൂവല് മൊത്തം തൊഴിഞ്ഞു പോകും. അത് എന്തിനായിരിക്കും പ്രശ്നം? അത് இந்த மழை வெயில் ரெண்டும் ഇരിക്കുന്നതിനാൽ ക്ലൈമറ്റ് മാറിനാലും അത് ഓട്ടോമാറ്റിക്കലി റിമൂവ് അത് വീണ്ടും വരും. ഈ റിമൂവ് ആയി പോകണമെന്ന് വരും. ഉറപ്പാ വരും. ஆமா, நல்ல வெயில இருந்துட்டு மழை பெஞ்சுன்னா தனத்த உடனே தொலைஞ்சிடும். ஆமா. അല്ല ബാക്കിയുള്ള ഭാഗത്തില്ല ഈ അടിഭാഗത്ത് അടിഭാഗത്തിലെ தொலையும். പ്രശ്നമില്ലല്ലോ. പ്രശ്നമാണ് തിരുപ്പി വരാം. എല്ലാ ലോഫ്റ്റിലും അങ്ങനത്തെ പ്രശ്നം ഉണ്ടോന്ന് അറിഞ്ഞൂടാ. എൻ്റെ അടുത്ത് ഒന്ന് രണ്ടൊരു ഫോട്ടോ സഹിതം എനിക്ക് அதுக்கு நீங்க வந்து அடிக்கடி അങ്ങനെ വരുമല്ലോ. இல்ல அடிக்கடி தண்ணியில முக்கி விட்டா உடனே குருத்து வந்துடும். தண்ணி தான் அதுக்கு மெயின். ஆமா, முக்கி விட்டா வரும். குஞ்சு பிராயம் தண்ணியில முக்கி நம்ம நிறைய விட்டாங்க நோய் பெருசா வராது. ஆமா. അതുപോലെ ചില പ്രാവുകൾ മുട്ട, അതായത് ചില പ്രാവ് മുട്ട ഇട്ട് ഉടനെ തന്നെ പിന്നെ ഇങ്ങനെ ഇരുന്നു ഒരു മുട്ട ഇട്ടിട്ട് പിന്നെ കാൽസ്യത്തിന്റെ പ്രശ്നം തന്നെ. കാൽസ്യം சத்து குறையும். ஆமா, அது அதுக்கு முன்னாடியே நம்ம கால்சியம் எல்லாம் கொடுத்து வந்தோம்னா முட்டை போட்டாலும் கரெக்டா நிற்கும். ஆமா, கொஞ்சம் மண்ணு அதெல்லாம் அளவில் நம்ம வெளியே விடணும். கிரிட்டி. ஆமா, ஆணை எப்போ விரட்டிட்டு இருக்க விடக்கூடாது. ஆணை பிடிச்சி அடைச்சிட்டு அதை தானே திறந்து விட்டு தனியாக விடணும். அது கொடுத்து കഴിഞ്ഞാൽ ஓகே ஆகும். ஆமா. അല്ലനാ ഫുഡ് സാറ് കൊടുക്കുന്ന ഫുഡ് അത് കറക്റ്റ്. நான் இப்போ வந்து பறக்கக்கூடிய டைமில் வந்து ஃபுட்டு வந்து கூரவு மட்டும். அடுத்தது வந்து பறக்கக்கூடிய பிறகு கடலை, சுண்டல் கடலை கூரப்பட்டு கொடுக்கும். എത്ര സമയമാകുമ്പോൾ സാർ കൂടുതൽ കടല എത്ര എണ്ണം വെച്ച് കൊടുക്കും? கடலை வந்து நான் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு 10 கடலை தான். 10 കടല. ஆமாம். അപ്പോഴേ എത്ര സമയം പറന്നിരിക്കുന്ന പ്രാവിന് 10 കടല? 10 கடலை என்னன்னா நான் இப்போ ஒரு 10 മണിക്കൂർ പുറകെ தான் 10 கடலையே കുടിക്കുന്നത്. പിന്നെ ഒരു കാര്യം, ഇവര് പ്രാവിന്റെ പറവ അങ്ങനെയാണ്. ആദ്യം ഒരു 2-3-4 മണിക്കൂറൊക്കെ ഒരു ഇതൊക്കെ നൈസായിട്ട് പറഞ്ഞ പിന്നെ അത് ഈ പറയും പോലെ വെട്ടിട്ട് ഇറങ്ങൂല. അതൊരു 5-6-8 മണിക്കൂർ അങ്ങ് പറക്കും. ഉറപ്പാണ്. 10 മണിക്കൂർ പുറകെ 10 கடலை ஒரு கொஞ்சம் கூரவும் அப்படி கொடுப்பேன். நல்ல மழை சீசன் இருந்தீங்க ஒரு 2-3 பாதாம் பருப்பு. மழை இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஆமாம், மழை இல்லாத இருந்தால் குடிக்கிறது இல்லை பெருசாட்டு. ஒன்று என்னதான் சும்மா குடிக்கிறது. ஆமாம், அதுக்கு பாதாம் பருப்பு கொடுத்தாலே தண்ணி தாகம் எடுத்து கீழே விழுந்துடும். மழையில் விட்டமைக்கு அது வாயை திறந்து தண்ணி குடிச்சு தானே பறக்கும். அப்படி குடிச்சிட்டே இருக்கும். அதுக்கு தேவைக்கு எனக்கு அந்த பாதாம் பருப்புலேயே நின்றுடும். ஆமாம், അതെല്ലാം നിറയെ കൊടുക്ക കൂടാது. നമുക്ക് പന്തായ സാർ ഈ നാളെ പന്തായ നാളെ രാവിലെ 6 മണിക്ക് പ്രാവിനോട് ഇന്ന് നമുക്ക് എന്ത് ചെയ്യാൻ പറ്റും പ്രാവിന്? നാളേക്ക് കാലയില് വിടണം. 6 മണിക്ക് ஸ்டார்டிங் இல்லையா நம்ம எல்லா அப்படி. ஆமா, இன்னைக்கு நம்ம வந்து சாயங்காலம் சாப்பாடு கொடுக்க கொஞ்சம் நேரமாக சாப்பாடு கொடுக்கணும். மத்தியான டைமில் கொடுக்கணும். சாயங்காலம் பார்க்கணும் அதுக்கு ஜீரண சக்தி இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துன்னா கொடுக்க விடாது. கொஞ்சம் இருந்துனாலும் கொடுக்க விடாது. ஃபுல்லாக ஜீரணிச்சு முடிஞ்ச பிறகு காலையில் எழும்பி விடிய காலம் மட்டும் சாப்பாடு கொடுக்கும். அதுக்கு தேவையான சாப்பாடு மட்டும், அது கணக்கான தண்ணி. പന്തായമാണ് പ്രാവ് തോനെ പറക്കാവുള്ള എന്നൊക്കെ വിചാരിച്ചിട്ട് ഒരുപാട് കൊടുത്താൽ പോയി കേൾക്കാൻ വിളുந்துடும் പോക്കിലെ. ഇതെല്ലാം കേൾക്കണം. ഇല്ല, ഇത് நம்ம பார்க்கணும். ஓவர் ஃபுட் கொடுக்க நம்ம பிராவு கரெக்டாக பார்க்கணும். பார்த்ததுக்கு தேவையானது இருக்கா, இருந்துன்னா அப்படியே விட்டுறணும். அதுக்கு மேலேயும் அடைச்சவங்க ஜீரணிக்காது. அதுக்கு மறுநாளைக்கு நம்ம பின்னும் காலையில் அடைச்சவங்க எங்கேயாவது போய் விடலாம். பார்த்து தான் விடணும். അങ്ങനെ ഉണ്ട്. ஆமாம், ஆக அதுக்கு தீவனம் தான் அந்த பிரச்சனையை பண்ணியது. பறக்கக்கூடிய பிறகு பிரச்சனையே தீவனம் தான். அது நம்ம கண்ட்ரோல் பண்ணி கரெக்டாக இது பண்ணணும். அது நம்ம மனசு தான். ஆமாம்,
நல்லா பறக்குது இல்லை நிறைய கொடுப்போம் அப்படின்னா பறக்காது. ഇല്ല എവിടെയും പോയി വീഴുമല്ലേ? ஆமாம் ஆமாம் അത് കറക്റ്റായ കാര്യമാണ്. ഒരുപാട് എൻ്റെ അടുത്ത് പറഞ്ഞിട്ടുണ്ട് പ്രാവിന് ഞാൻ ഫുഡ് കൊടുത്തതിൽ പ്രശ്നങ്ങൾ വന്ന് സംഭവിച്ചിട്ട് 75% நான் இவ்வளோ வருஷம் 75% vacuum தான். இவ்வளோ வருஷம் புறா வளர்த்திருக்கேன். அந்த அந்த தீவனம் கொடுத்த பிரச்சனையில் இதுவரை ஒரு புறா வளர்ந்ததே இல்லை. ஆமாம் கரெக்டாக அது நோக்கி சார் கிளியர் கரெக்டாக தான் குடிக்காது. அதனால அதுக்கு ஆத்திரப்படியதே கிடையாது. தேவை இருந்தால் மட்டும்தான். அப்படி ஃபுல்லாக காலையில் கூட இருந்துச்சுன்னா தண்ணி மட்டும் கொடுத்து விடுவேன். ഈ കടല പഞ്ചായത്തിന് മുന്നേ എന്തെങ്കിലും പച്ചില മരുന്ന് എന്തെങ്കിലും അങ്ങനെ இல்லை ஒன்றும் കടല വെള്ളം கடலை வெள்ளம் வேற ஒன்றும் கொடுக்கூடாது. കടലയെ കൊടുക്കുന്നതിന് മുന്നേ ടേനിൽ കമ്പ് കോരും. ஆமாம் வேற இது மற்ற சோளம் நம்ம பறத்துக்கு தொடங்கும் போல இறக்கு கொடுத்த உடனே கம்பு தான். கம்பு கோரவு. ஆமாம் அது உடனே பழக்கிடணும் மாற்றி. இப்போ எல்லாம் நான் போடியது மற்ற கலப்பு எல்லாம் கலந்து மிக்சிங் தான் போட்டுருக்கேன். இனிப்போ அந்த இறக்கு கொடுத்த உடனே மாடலை மாற்றிடுவேன். ஆமாம் கடலை கோரப்பட்ட கடலை போடுவேன், கூரை போடுவேன், அப்படி போட்டுகிட்டே இருப்பேன். அடுத்து புறாவு வந்து நம்ம இப்போ பறத்தி தானே வச்சிருக்க புறாவு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்கோம். அந்த புறாக்கள் வந்து என்ன பண்ணுவேன் என்னென்னா புதுசாக பறத்த விரும்ப மாட்டேன். அந்த டைம் பழக்க மாட்டேன். இப்போவுமே பழக்கி தான் வச்சுருப்பேன். அப்போ வந்து அடைச்சிடுவேன். ரெக்கு கொஞ்சம் இதான உடனே அடைச்ச தொடங்கிடுவேன். மனசில் அரைக்குள்ளே தான் இருக்கும். நம்ம மற்ற புறாக்கள் திறந்து விடும்போது ஆணு தனி பெண்ணு தனி திறந்து விட்டு தான் சாப்பாடு குடிக்குது. ஆமாம். ஒரு பேரில் சார் ஒரு வருஷம் எத்தனை குட்டி எடுக்கும்? ஒரு இதில் வந்து ஒரு 6 குட்டி வரை எடுப்பேன். 6 പ്രാവശ്യം കുട്ടി എടുക്കും. 6 പ്രാവശ്യം என்னன்னா 6 குட்டி முட்டை மாற்றி வைக்க അതിന് വെച്ച് കൊടുത്തെടുക്കും. முட்டை அதே புறாய்க்கு தான் வச்சு கொடுக்கும். ஆமாம் அதே புறாய்க்கு தான் அப்படி தான் அடிக்கிறது. மாற்றி வச்சது கிடையாது. ஆமாம் மாற்றி வச்சாலும் புறா பறக்க எல்லாம் செய்யும். அது அதுக்கு கொழுப்பு இந்த இது குடிக்காமா அது குடிக்கிறதுனால அதுக்கு மிஸ்டேக் எல்லாம் கிடையாது. மனசிலாச்சா? அது அந்த ஜாதி தான். ஆமாம் அது மாற்றம் கிடையாது. அது குடிக்கிறதுனால அது மாறி ஒன்றும் போகாது. நம்ம அதே புறாய்க்கு தான் வச்சு அடிக்கிறது. ஆமாம் எந்த புறா சேர்க்கையுமே அதே புறாய்க்கு தான் கொஞ்சம். ഒരു മെയിലിന് എത്ര ഫീമെയിൽ വരെ മാറ്റിയിട്ടുണ്ട് സാർ? ഒരു ഇതൊക്കെ 3 മെയിൽ വരെ മാറ്റും. ഫീമെയിൽ മാറ്റുவேன். 3 ഡിഫറെൻ്റ് ആയിട്ടുള്ള റിസൾട്ട് കിട്ടിയിട്ടുണ്ട്. ഡിഫറെൻ്റ് ആയിരിക്കും. ஹைட்டிலும் வலியிலும் இறக்கம் அறிவில் எல்லாம் தெரிஞ்சு நம்ம பறத்தின புறா மட்டும் தானே சேர்க்கியது. எல்லாம் தெரியல സാറേ. പറക്കണ പ്രാവായിരുന്നാലും സാർ നേരത്തെ പറഞ്ഞല്ലോ ചില പ്രാവുകൾ നമ്മൾ മിക്സ് ചെയ്യുമ്പോൾ പറക്കൂലല്ലോ. ஆமாம் பறக்காது. അതാണ് ഞാൻ ചോദിച്ചത്. கலர் பிரச்சனை. கலர் எடுக்க வேண்டிட்டு சின்ன கலர் மாறிட்டேங்கி சிலது வந்து பறக்காது. சிலது கலர் மாறிட்டேங்கி பழையதோட நல்லா பறக்கும். அப்படி இருக்கு. അപ്പോൾ സാറേ നമ്മൾ ഈ പഞ്ചായത്തിൽ ടേൺ കൊടുക്കുന്ന സിമ്പിളായിട്ട് നല്ല ഒരു ഇപ്പോൾ ഒരുപാട് പേർക്ക് എങ്ങനെ ടേൺ കൊടുക്കണം, എങ്ങനെ ഒരു പറവയിൽ കൊണ്ട് എത്തിക്കണം അറിയാത്ത ഒരുപാട്. நான் வந்து இப்போ பறத்தக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு பறத்தக்கூடியது வந்து ஒரு 5 மணிக்கூர் 6 மணிக்கூர் வாரது வரை தினமும் பறத்துவேன். 6 மணிக்கூர் மேலே தாண்டியாச்செங்கி ஒரு நாள் விட்டு பறத்துவேன். ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்து பறத்துவேன். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 மணிக்கூர் 13 மணிக்கூர் அப்படி லெவலுக்கு வந்தாச்செங்கி அடுத்து 2 நாள் ஒரு நாள் தண்ணியை காட்டி வெயிலில் போட்டிருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் ரெஸ்ட்டு, அடுத்த நாள் விடுவேன். ஆமாம் ഈ റെസ്റ്റ് ഇടുന്ന അതായത് ഇന്ന് പറത്തി ഇനി നാളെ നാളെ ഫുഡ് എങ്ങനെ? അപ്പം ഫുഡ് കൊടുത്ത് தான் வெயிலில் போகணும். ஆமாம் ஃபுட்டு தண்ணியில் முக்கி கோத்து ஃபுட்டெல்லாம் கொடுத்து வெயிலில் விட்டுருப்போம். வெயிலில் வீட்டில் அடியில் பல வச்சுருப்பேன். பல வேலை இருக்கு. മനസ്സിലായി. அப்படி എന്നിട്ട് രാവിലെ വീണ്ടും நம்ம சுத்திப்பு எல்லாம் கிடையாது. சில ஆட்கள் சுத்திப்புன்னு சொல்லுவா. சாயங்காலம் விட்டு சுத்திச்சுட்டு நம்ம சுத்திப்பு கிடையாது. ஒரே அடி அப்படியே അതങ്ങനെയാണ്. அப்படிதான் பழக்கம். ചിലവരങ്ങനെ ഒരു ചുറ്റിപ്പെന്ന് പറയുന്നത് നമ്മളവിടെ ഉണ്ട്. അങ്ങനെ சுத்திப்பு விட்டு ஒரு புறம் இறங்க. ഞാനങ്ങനെ ചുറ്റിപ്പെന്ന് പറഞ്ഞിട്ട് ഇതുവരെ അങ്ങനെ പറഞ്ഞിട്ടില്ല. நானும் பறத்த மாட்டேன். நான் ஒரே இதாக தான் விட்டுவேன். ஆமாம் பின்ன நான் பறத்தக்கூடிய பிராவு வந்து சாயங்காலத்துலேருந்து தான் பறப்பேன். டைம் ஆகக்கூடிய பிராவு வந்து சாயங்காலத்துலேருந்து தான் பறப்பேன். வைகுന്നേരം விட்டு ஆமாம் 5 மணிக்கு விட்டு 4 மணிக்கு விட்டு 2 மணிக்கு விட்டு அப்படியே விட்டுட்டே இருப்பேன். அப்படி അപ്പോൾ ഇതെല്ലാം കൂടെ എങ്ങനെ സാറ് മെയിൻറ്റെയിൻ ചെയ്ത് പോകുന്നതാണ് സാറേ? കരാട്ട അതുപോലെ തന്നെ വൈദ്യം നോക്കണം, ആൾക്കാർ വരുന്ന அது வந்து പിന്നെ പ്രാവിൻ്റെ இது வந்து ஒரு மனிதன் வந்து உற்சாகமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த பல தொழில் வச்சிருக்கணும். ஆமாம் 1 மணிக்கூர் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. மனிதன் 1 மணிக்கூர் 1/2 மணிக்கூர் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த வேஸ்ட் பண்ணாத அளவில் தான் இதெல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். இதுலேயும் 1 மணிக்கூர் வந்துன்னா விளையில கீரையோ வாழையோ நட்டுவேன். ஆமாம் அது கூட பண்ணிடுவேன். அப்படிதான் நம்ம இது. ஆமாம்
சரி சரி சரி. இப்போ நம்ம ரெஸ்ட்ல இருக்க கூடாது. பாடி வந்து நல்லா ஆக்டிவ் பண்ணணுமேங்கி எப்போ நம்மள എന്തെങ്കിലും ஒரு பண்ணிட்டே വർക്കിൽ இருக்கணும். இன்வால்வ் ஆகி தானே இருக்கு. அப்படி பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு வேண்டி தான் இதெல்லாம். അങ്ങനെ. ஆமா. அப்போ ഇവിടെ വന്ന് ഇനി வந்து இந்த ப்ராய பிடிச்சாதுன்னு சொல்லி ஆள்கிட்ட அன்பா தான் இருக்குது. என் கூட படித்தவங்க டாக்டர் அப்படி இப்படி எல்லாம் இருப்பாங்க. நான் வந்து புறா குட்டையிலாம் இருக்கும்பா இனி இதை வளர்த்துட்டே இருக்க இன்னும் நிறுத்தலையான்னு கேட்கப்பா அவன்கிட்ட அன்பா தான் இருக்குது. பிராணி வளர்த்தியது கொள்ளலாம். இப்பவும் வளர்த்திட்டு இருக்க நீ விடாம வளர்த்தியது நீ அந்த ஆள்கிட்ட அன்பா தான் இருக்கு. ரெண்டு பேரும் நமக்கு அன்புதான். ரெண்டு பேரும் அன்புதான். நம்ம எப்பவுமே நம்ம நானா தான் இருக்கணும். ஆமா ஆமா. மற்றவங்க சொல்லக்கூடியதை எல்லாம் வந்து நம்ம கிரகிச்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். இது வந்து ஆனா எனக்குன்னு சொல்லக்கூடிய சுய அறிவுல தான் நான் வந்து அதை செலக்ட் பண்ணி. இதை வந்து என்னன்னா ஒரே பாயிண்ட் என்னன்னா இது நம்ம வளர்த்தியே தீரணும்னு முடிவில் இந்த இடமே வாங்கி வளர்த்தியோம். அப்போ யார் எது சொன்னாலும் அவையெல்லாம் அன்பான ஆள் தான் நமக்கு. நான் முடிவு இப்படி தானே பண்ணியிருக்கேன் வளர்த்தி தீரணும். സാറിനെ പറ്റി വേറൊരു ഫ്രണ്ടുണ്ട്, നമ്മളെ കേരള ഒരു ഫ്രണ്ട്. അവരിവിടെ വന്ന് സാറിൻ്റെ അടുത്ത് സാറിന് ഇവിടെ നേരിട്ട് വരുമ്പോഴത്തേക്ക് മനസ്സിലാവും. പ്രേമൻ എന്നാണ് പുള്ളിയുടെ പേര്. നാരായണി, കുന്നത്തെ നാരായണി എന്നാണ് പുള്ളിയുടെ സ്ഥലത്തിൻ്റെ പേര്. അപ്പോൾ അവർ ഇവിടെ വന്ന് പ്രാവൊക്കെ എടുത്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ പുള്ളിയെ മുമ്പ് ഞാൻ ഇവിടെ വരുന്ന പുള്ളിക്ക് അറിഞ്ഞൂടാ. പുള്ളി എൻ്റെ അടുത്ത് പറയും ഇതുപോലെ സാറ് ഇങ്ങനെ ഒരാളുണ്ട്, എനിക്കറിയാം പോരാ. അപ്പോൾ എന്നെ പരിചയപ്പെടുത്തി അന്ന് ഇവരെ പരിചയപ്പെടുത്തിയല്ല എന്നെ പുള്ളി സാറിനെ കുറിച്ച് പറഞ്ഞിട്ടുണ്ട്. അങ്ങനെ ഒരുപാട് പേരുണ്ട് കേരളത്തിൽ സാറിനെ കുറിച്ച് അറിയാമെന്നുള്ളത്. പിന്നെ ഇവർ ഈ വീഡിയോ കാര്യങ്ങൾ അല്ലെങ്കിൽ പിന്നെ എന്താ പറയും ഒരു ചാനലിലോ അങ്ങനെയൊന്നും അധികം ഇതായിട്ട് കൊടുത്തിട്ടില്ല, അങ്ങനെയൊന്നും ഇതാക്കി കൊടുത്തിട്ടൊന്നുമില്ല. അതുകൊണ്ട് പിന്നെ ഞാൻ വിചാരിച്ചെന്നറിയാമോ, നമുക്കറിയാവുന്നുള്ളൊരു വ്യക്തി അവരെ കാര്യങ്ങളെല്ലാം നമുക്കൊരു വീഡിയോ നമുക്കൊരു ചാനലുണ്ട്. അപ്പോൾ അതിൽ ചെയ്തില്ലെങ്കിൽ അതാണ് ഞാൻ മുമ്പേ വിളിച്ച് ചോദിക്കുന്നതാണ് അവർ. நான் வந்து புறா கொடுத்துருந்தேன் கேரளாவில் ஒரு ஆளுக்கு, ரெண்டு பெரிய ஆள். அவன் நிறைய வருஷத்துக்கு முன்னே புறா வாங்கியிருந்து, அவங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னே புறா என்கிட்ட வாங்கியிருக்கு. அவங்க ஒரு நாள் வந்தாங்க திடீர்னு. அதுக்குள்ள தம்பி என்ன தெரியுமா அப்படி கேட்டிருந்தேன். நான் என்ன தெரியல, உன்கிட்ட புறா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என் கூட வரக்கூடிய டைமில் ஒரு நாளைக்கு முன்ன எனக்கு வந்து ஒரு பட்டா போயிட்டு புறா குஞ்சு போயிட்டு அந்த போன புறா வந்து என்ன இவங்க வரக்கூடிய டைம் நானும் கூட ரொம்ப அதில் வந்து இருக்கு, அதில் இருக்குது. அவங்க இதில் நின்றுட்டு அந்த புறாயை பார்த்துட்டு இந்த புறா யாதுன்னு கேட்டா. நான் சொன்னேன் 2 நாளைக்கு முன்னே போயிருக்கு, இப்போ வந்திருக்கு, கொஞ்சம் நெல்லுங்க, நான் அதை பிடிச்சிட்டு உங்களை விழிச்சேன்னு. அப்போ நான் உள்ள சிரத்து உள்ளே போச்சு. போன அவங்க கேட்டேன் அந்த புறாயை காட்டுன்னு நான் கொடுத்தேன். ஏன்னா இந்த புறா வேணும், நாங்கள் கேரளா தாண்டி கொல்லமா எங்கேருந்து வந்திருக்கோம். 2 வயசான ஆள் தான், நல்ல ஒரு 55-60 வயசெல்லாம் இருக்கும். அந்த புறா வேணும். நான் சொன்னேன் ஐயா இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரிப்பை நான் விட்டுருக்கேன் எப்படின்னது இல்லை இந்த புறா தான் வேணும். அப்போ கொடுத்தேன் அவங்களுக்கு. அவன் முன்னால் அவர்கிட்ட தான் புறா வாங்கிக்கிறீங்க, அதனால தான் நாங்கள் இங்கே வந்தோம் புறாவை வாங்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். புறாவு அப்படி வருவா நிறைய ஆள், நல்ல புறா தான் குடிக்குது. இனி கேரளாவில் ஒரு பையனுக்கு 2 புறா கொடுத்தேன், ஒரு ஜோடி. நீ இப்படியே கொண்டு போய் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவன் கொண்டு வச்ச உடனே அவனுக்கு பக்கத்தில் ஒரு அப்புப்பன் வந்து பார்த்தாரு. அப்புப்பன் ஒரு வயசான ஆள் பார்த்துட்டு சொன்னாரன் இது எங்கனடா இதெல்லாம் சரியில்லை, புறா ஜோடி சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். அந்த பையன் சொன்னால் அந்த அண்ணன் சொல்லிச்சு இந்த ஜோடி இப்படியே தான் வை அப்படின்னு சொல்லியிருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் குஞ்சு எடுத்து புறா பறந்தேன், பந்தயத்தில் ப்ரைஸ் வாங்கினேன். அப்போ வந்து அந்த அப்பப்பன் வந்துருந்து அப்பப்பன்ற சின்ன அந்த ஜோடிக்கு குஞ்சு தான் இதுன்னு சின்ன உடனே அந்த ஆளை நோக்கணுமே, எங்கனையான இந்த புறாயை ஜோடி சேர்த்தது அந்த ஆள் அப்படின்னு சொல்லி அந்த அப்பப்பன் சொல்லிச்சுதான். അത് ഒരു ഇത് കഥ. പിന്നെ സാറിനിപ്പോൾ സെയിൽ ചെയ്യാനുള്ള പ്രാവ് ആരെങ്കിലും വന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ரொம்ப விரும்பினா மட்டும் ஏதாவது இருந்தா அப்படி 1 2 அப்படி குடிக்கிறது. எப்போ വെച്ച് കഴിഞ്ഞാൽ നമ്മളെ വീഡിയോയിൽ ഒരു പക്ഷേ സാറിൻ്റെ നമ്പർ ഞാൻ കൊടുത്തു കഴിഞ്ഞാൽ ആവശ്യക്കാർ എന്തെങ്കിലും ആവശ്യം അത് മരുന്ന് സംബന്ധമായോ അല്ലെങ്കിൽ പ്രാവോ എന്തെങ്കിലും അത് ചിലപ്പോൾ സിദ്ധ മരുത്തവും ഉപയോഗിക്കുന്ന ആൾക്കാർ കാണും. അതിന് ഇഷ്ടമുള്ളവർ ഇഷ്ടമില്ലാത്തവരുണ്ടാവും. അങ്ങനെ ഉള്ളവർക്ക് സാറിനുമായിട്ട് സംസാരിച്ചിട്ട് ആ ലെവലിൽ വേണമെങ്കിൽ അല്ലേ അത് ചെയ്യാൻ പറ്റും. ഇനി പ്രാവിന് താല്പര്യമുള്ളവർ വിളിച്ച് ചോദിക്കുക, അവർ സാർ പറയുന്ന ഡേറ്റിൽ ഒരു പക്ഷേ. പിന്നെ ഒരു കാര്യം ഞാൻ പറയാം, 10-20 പ്രാവ് കൊണ്ടുപോകണ്ട, ഒരു പേര് കൊണ്ടുപോയാൽ മതി അല്ലേ. അവർ വെയിറ്റ് ചെയ്യാൻ പറഞ്ഞിട്ടേ 5-10 പ്രാവ് വേണമെന്ന് പറഞ്ഞ് കൊണ്ടുപോകണ്ട, ഒരു പേര് കൊണ്ടുപോയാലും മതി. റിസൾട്ട് പക്ക റിസൾട്ട് കിട്ടും. പിന്നെ ഒരു കാര്യം സാറിൻ്റെ അടുത്ത് വന്ന് എപ്പോഴും കിട്ടൂല പ്രാവ്, ഉറപ്പാണ്. இப்போ எல்லாம் கிடைச்சது, இப்போ எல்லாம் இல்லை என்கிட்ட. ഈ ഇടയ്ക്ക് ஒரு 5 நாளைக்கு முன்னையில இருந்து நிறைய ஆள் வந்துருந்து புறான்னு கொடுக்கு புறாவில்லை என்கிட்ட இல்லை அப்படின்னா யாராவது புறா கொடுக்க முடியாது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு, நம்பி வரக்கூடிய நம்பி தான் கொடுக்கணும், ஏமாற்றி கொடுக்கக்கூடாது. நம்ம பைசா எல்லாம் பார்த்த ஆள் தானே, அந்த பைசைக்கு வேண்டி
நம்பி தான் கொடுக்கணும். கண்டிப்பா புரியுதா? அந்த ஆளு நம்பி வச்சிருக்கணும், நம்மளை சொல்லணும், இந்த ஆளுக்கு பிராதம் அப்படின்னு எல்லாம் சொல்லணும். அப்படி நம்பிக்கையோட தான் கொடுக்கணும். கண்டிப்பா நான் கூட வந்து ஒரு 2 ரோமர் வாங்கினேன். ஒரு வயசான ஆள் தான். அந்த ஆள் வந்து என்னை ஏமாற்றி தான் தந்தார். நான் அவர்கிட்ட என்ன உனக்கு 70-80 வயசு இருக்கும், ஏமாற்றி அளவில் வந்து புறா நீர் அந்த புறா தந்த புறா என்னை திருப்பியே தாரேன், உன் முட்டை போடாத கம்ப்ளைண்ட் அப்படின்னா சொல்லி தந்துருக்கணும். எனக்கு இந்த முட்டை போடாது, முட்டை போடும், குஞ்சு பொரிச்சாது சொல்லி கொடுக்கணும். கம்ப்ளைண்ட்டை நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒரு ஆள் நம்மளை நம்பி வர ஆள்கிட்ட சொல்லி தான் கொடுக்கணும். இனி ஒரு புறாவு வந்து ஒரு சின்ன குடல் போல் சாடி இருந்தது, சின்ன கம்ப்ளைண்ட். இப்போ அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன், இவ்வளோ ரூபாய்க்கு நான் புறா வாங்கினேன், கம்ப்ளைண்ட் ஆகும் நீர் தந்த புறா, அது அப்படி ஒன்றும் இல்லை இப்படி ஒன்றும் இல்லைன்னு. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட எல்லாம் நம்ம இனி உறவு கொண்டாடுவோம். இல்லை 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 மனசிலாச்சு. மனிதனுடைய இயக்கம் என்ன, ஒருத்தர் நம்மளை விரும்பின அந்த ஆளு நம்ம எப்போவுமே நம்மள்கிட்ட சிநேகம் அன்பாக இருக்கணும். கண்டிப்பாக மனசிலாச்சா? ஏமாற்றியதில்லை விசேஷம். ஏமாற்றிய நம்ம எவ்வளோ கோடிக்கணக்கில் ரூபா உண்டாக்கியிருப்போம். 10, 1000, 2000 ரூபாயில வந்து ஏமாற்றக்கூடாது. உண்டா இல்லையா? இல்லைன்னு என்ன கொடுக்க விடாது. புறா இல்லை அல்லிங்க, அதுக்கு மொத்தம் டீட்டெயில்ஸ் சொல்லி கொடுக்கணும். இந்த புறா பிடிச்ச புறா தான், அல்லிங்க இந்த புறா என்கிட்ட உள்ள புறா, இதுக்கு விஷயம் தெரியாது, வேணா என்ன கொண்டு போ, அப்படி சொல்லி தான் കൊടുക്കണം. കണ്ടിപ്പാ അല്ലാമ കൊടുക്കൂടാതെ. അത് ഞാനും നമ്മളെ വിളിക്കുന്നവരടുത്തൊക്കെ പറയണതാണ്. ഇതിൽ ഈ ഒരു ഫീൽഡിൽ ഒരുപാട് പറ്റിക്കുന്ന സെറ്റപ്പ് ഒരുപാട് ബിസിനസ് ഫീൽഡാണ് ഇത്. കാര്യം കാര്യം എന്ന് പറയുമ്പോൾ പ്രാവ് എന്ന് പറഞ്ഞാൽ ലഹരി. അതായത് ഇപ്പൊ പുള്ളിയുടെ കൂട്ടിൽ 100 പ്രാവുണ്ട്. ഇപ്പോഴും നല്ലൊരു പ്രാവ് കണ്ടാൽ വാങ്ങിക്കാനേ നോക്കൂ. ഇല്ലേ? എൻ്റെ അടുത്ത് 100 പ്രാവുണ്ട്, ഇനി പ്രാവ് വേണ്ടെന്ന് പറഞ്ഞ് ഈ ഫീൽഡിലുള്ള ആരും അങ്ങനെ പോകും. നല്ലൊരു പ്രാവ് കിട്ടിയ കറക്റ്റായിട്ട് வாங்கிக்கும். நல்ல பிராவாണെങ്കിൽ நான் ஒரு பாயிண்ட் சொல்லேன், அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக போடுங்க. பிராவு வந்து வளர்த்தக்கூடிய ஆள் வந்து நிறைய பிராவ் எல்லாம் வளர்த்தவே வேண்டாம். அது 3 ஜோடி இல்லாத 4 ஜோடி இல்லாத 5 ஜோடி பிராவு ஒரு ஆளுக்கு தேவை. 5 ஜோடி பிராய்க்கு வந்து 2 ஜோடி குஞ்சு எடுத்தாச்சுன்னா 2, 10, 20 குஞ்சு எடுக்கலாம். 20 குஞ்சை பறத்திட்டு நல்ல குஞ்சு பார்த்து வெட்டி வச்சணும். இந்த ஜோடியை பிரித்து வச்சணும். நல்ல முட்டாய் போல் அழகாக கூட க்ளீன் பண்ணலாம், அழகாக பார்க்கலாம். நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணாக்க நம்ம பறத்துக்கு நல்லா இருக்கும். ஆமா, உள்ள பிராவெல்லாம் தேவையே கிடையாது. ஆமா, நான் அதனாலதான் குஞ்சை எடுக்காத போட்டிருக்கேன். பாத்துலங்க, ஜோடியை சேர்க்கல, அப்படி போட்டிருக்கேன். ஜோடியை நீ சேர்ப்பேன் ஒரு 2 மாசம் கூட കളിയட்டுன்றீங்க. പക്ക ബ്ലഡ് ലൈനേജ് സാറിൻ്റെ അടുത്തുണ്ട്. അതുകൊണ്ട് സാറ് പിരിച്ചിട്ട് ആവശ്യം വരുമ്പോഴേ എടുത്ത് ஜோடி எடுத்து. இப்போ நீங்க வந்து இப்போ இருக்கிறத பார்க்கணும். இப்போ வந்து இந்த ரோமர்ல வந்து இந்த பத்தியில பெயிண்ட் எல்லாம் அடிச்சு விட்டுருக்கீங்க. பெயிண்ட் அடிச்சு மட்டும்தான் இங்கே போட்டுருக்கீங்க. இந்த கூட்டில் ஒரு கதவு அடிக்கணும். இந்த இதுக்குள்ள ரோமர் உள்ள போனால் வெளியே வராத அளவில் கதவு அடிச்சணும். எல்லாத்துலேயும் கதவு போயிட்டு துரும்ப பிடிச்சி அடித்த உடனே ரோமர்லாம் இங்கே ஆக்கிறேன். புறாவை அப்போ கொஞ்சம் புறா தான் இருக்கும். புறாவில் நீட்டாக முட்டாய் போல இருக்கும். அப்படி வச்சிருவேன். ഇപ്പോൾ സാറിന് ഇത്രയും നേരത്തെ വിലപ്പെട്ട സമയം നമുക്ക് വേണ്ടി, നമ്മളെ പ്രേക്ഷകർക്ക് വേണ്ടി, നമ്മുടെ ചാനലിന് വേണ്ടി ഇത്രയും സമയം വരെ സാറ് സംസാരിച്ച് ഇവരെല്ലാവരും നമുക്ക് കൂടെ ഒപ്പം ഉണ്ടായിരുന്നു. അപ്പോൾ എല്ലാവർക്കും താങ്ക്സ്. പിന്നെ ഇനി ഇതുപോലെ ഈ പഞ്ചായത്തിന് നല്ലൊരു ടൈം സാറിന് ഈ ഒരു ഇപ്പം വെട്ടി വെച്ചിട്ടുണ്ട് പ്രാവുകളെല്ലാം പറത്താനായിട്ട്. അപ്പോൾ വരുന്ന സമയത്ത് ഒരു നല്ലൊരു ടൈം സാറിന് പറത്താൻ കഴിയട്ടെ എന്ന് ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. അപ്പോൾ ഇനി ഇതുപോലെ ഒരു വീഡിയോ ആയിട്ട് ഞാൻ നമ്മളെ പ്രേക്ഷകരുടെ മുന്നിൽ എത്തും. അടുത്ത ഒരു ടൈമിന് ഞാൻ വരും. അപ്പോൾ എല്ലാവർക്കും ശരി. അപ്പോൾ ഫ്രണ്ട്സ്, ഒരു നല്ലൊരു ലേറ്റായി നമ്മളൊരു വീഡിയോ ഇട്ടിരിക്കുന്നത് നല്ലൊരു അടിപൊളി വീഡിയോ ആണ്. ഈ പ്രാവശ്യം നിങ്ങൾക്ക് വേണ്ടി നമ്മളെ സാറിൻ്റെ വീഡിയോ നമ്മൾ ഇവിടെ വന്ന് കവർ ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പോൾ നമ്മളെ വീഡിയോ ഇഷ്ടമായ എല്ലാവരും ലൈക്ക് ചെയ്യുക, ഷെയർ ചെയ്യുക, സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക. അപ്പോൾ ഇനി ഇതുപോലെ ഒരു നല്ലൊരു വീഡിയോ ആയിട്ട് ഞാൻ ഇതിൽ വരുന്നവരെ എല്ലാവർക്കും ബൈ ബൈ.